Amazon FBA ஷிப்மெண்ட்டுக்கு வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் அது உள்ளே வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அவுட்டர் பாக்ஸ் வந்து நீங்கள் எந்த பிராண்டிங்கில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ப்ராப்ளமே இல்லை. பாக்ஸ் வந்து கிழியாமல் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிற பாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து உங்கள் இண்டிவிஜுவல் யூனிட்ஸை உள்ளே வச்சு பேக் பண்ணி நீங்கள் அமேசான் FBAக்கு அனுப்புறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எந்த பிராண்டிங் இருந்தாலும் சரி, என்ன இது போட்டிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நல்லா பக்காவாக பேக் பண்ணி நீங்கள் FBA ஷிப்மெண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். அவங்க வந்து டிஸ்பேட்ச் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். நீங்கள் புது பாக்ஸஸ் வாங்கி நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100, 150 ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். திக்னஸ் பாக்ஸஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதில் நம்ம ஷிப் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். அது அவசியமும் இல்லை. நீங்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் பாக்ஸஸே யூஸ் பண்ணுங்கள். FBA ஷிப்மெண்ட்ஸ் அனுப்புங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாஸ்டர் கார்ட்டனே வந்துடும். ஸோ நான் அதே மாஸ்டர் கார்ட்டனை ஓப்பன் பண்ணி ரீலேபிள் பண்ணிவிட்டு ஸோ FBA ஷிப்மெண்ட் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.